Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, அது கூடவே முட்டையும் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியும் ரொம்ப டேஸ்டியுமான ஒரு பலகாரம் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னரு, அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதையே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றி ஒரு 3 இல்லைன்னா 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுக்க போகிறோம். 2 மணி நேரமே நமக்கு போதும். உளுந்து அரைக்கும் போது நல்லா அரைப்படணும், அவ்வளோதான். நமக்கு அந்தளவுக்கு ஊறினாலே நமக்கு போதும். இப்போ அதையே நம்ம க்ளோஸ் பண்ணி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். உளுந்தெல்லாம் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. உளுந்து எல்லாம் நாம் அதுக்குள்ளே சேர்த்திடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்து நம்ம இதையே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக சேர்த்தி அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்திருக்கேன். பெப்பர் தூள் பொடி பண்ணி வச்சுருந்தங்காட்டி நான் அதை சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட முழு பெப்பர் இருந்தால் நீங்கள் அது தாராளமாக அதை சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இதையே நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இது அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போது நம்ம வேறு பவுல் எடுத்துடலாம். ஒரு முட்டையை நம்ம அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனு இல்லைன்னா விஸ்கு ஏதாவது வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஆனால் மிக்ஸி ஜாருக்குள்ளே மட்டும் போட்டு பீட் பண்ணி எடுக்காதீங்க. ஸ்பூனில் விஸ்கிலோ மட்டும் நம்ம பீட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ அது பீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்மளோட உளுந்து இருக்கும் இல்லையா, அதையே நம்ம இதில் சேர்த்தி இப்போ எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதையுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் இருக்கிற ஒரு கேரட்டு நல்லா சொரவி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திட்டோம். நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், இல்லை கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்திட்டோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் தூள் சேர்த்திட்டோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தி இதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்தி இப்போ இதையே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிக்கன் தூளோட ஃப்ளேவர் வேண்டான்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்திருக்கோம், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்திருக்கோம். காரம் உப்பு எல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 கரண்டி மாவு நம்ம இதில் போட்டு இந்த மாதிரி பரத்தி விட்டுடலாம். நம்ம ஃபைன் தோசைக்கெல்லாம் மெல்லிசாக பருத்தூளி அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம ஊத்தப்பம், பன் தோசை அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் தடிமனாக நம்ம பருத்தூளி அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நம்ம போட்டதுமே டக்குன்னு நமக்கு வெந்துடும். 2 சைடு இப்படி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்கன்னா நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான நம்மளோட பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள் 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியும் சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளோட இந்த பலகாரம். இப்போ மற்றபடி எல்லா மாவையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். குட்டீஸுகளுக்கு இப்போ லஞ்சு பாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி குட்டி தோசையை நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஷேப்பு தெரியும்னா அந்த மாதிரியும் போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியும் ரொம்ப ஹெல்த்தியான நம்மளோட பலகாரம் இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ இதில் நான் இஞ்சி க்ரஷ் பண்ணி தானே இப்போ போட்டிருக்கோம். அவங்களுக்கு இஞ்சியெல்லாம் பிடிக்கலைன்னா நீங்கள் இஞ்சி பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்கும் பிடிக்கலைனாலும் எக்கு அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் இது செஞ்ச இடத்துல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது சட்னியோ சாம்பாரோ எதுவும் இல்லாமல் இப்படி கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் காரம் அப்புறம் உள்ள நம்ம வெங்காயம் கேரட் எல்லாம் சேர்த்துருக்கங்காட்டி இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதில் நம்ம சட்னி சாம்பார் ஏதோ இருந்தாலும் அதில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் சிம்பிளான நம்மளோட பலகாரம் இப்போ ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தி சிம்பிளான நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஹெல்த்தியும் சிம்பிளான ரெசிபியுமாயிட்டு வரேன். டாட்டா பாய். அது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.